வணக்கம் நண்பர்களே. நம்ம முன்னோர்கள் நமக்காக பல விஷயங்களை பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வரிசையில நம்ம கிழமைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி. ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். கிழமைகள் உங்களுக்கு தெரியும். அந்த கிழமைகளுக்கும் நம்ம நவகிரகங்களுக்கும் என்ன சம்பந்தங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். நவகிரகங்கள்ல சூரியன் ராஜாவை குறிப்பார். இந்த சந்திரன் ராணிய குறிப்பார். அதே மாதிரி சேனாதிபதிய செவ்வாய் குறிப்பார். இளவரசனை புதன் குறிப்பார். ராஜகுருவை குருவும் குறிப்பார். அதே மாதிரி குரு வரிசையில சுக்கிரனும் வருவார். சனி பகவான் மக்களை குறிப்பார். இத நம்ம கிழமைங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப சூரியன் தான் ராஜாங்கிறதுனால ஒரு ராஜா தான் எல்லாருக்கும் மேலானவர். அதனால அந்த சூரியனுக்கு உண்டான ஞாயிற்றுக்கிழமைய முதல்ல வச்சாங்க. அந்த ராணிக்கு உண்டான சந்திர பகவானுக்கு உண்டான நாள ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்தது வச்சாங்க. ராஜா ராணி இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சேனாதிபதி வேணும்ல. அந்த சேனாதிபதி செவ்வாய் பகவான் குறிப்பாரு. அதனால திங்கட்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமைய வச்சாங்க. சரி, இப்போ ராஜாக்கு அப்புறம் அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு இளவரசன் வேணும் இல்லையா? இளவரசனோ இளவரசியோ வேணும் இல்லையா? அந்த இளவரசன் இளவரசிய குறிக்கிற கிரகம் புதன். அதனால செவ்வாய்க்கு அப்புறம் புதன்கிழமைய அமைச்சாங்க. சரி, இப்போ ராஜா ராணி இளவரசன் எல்லாம் இருக்கு. இவங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு ஒரு ராஜகுரு வேணும் இல்லையா? ஒரு சரியான வழி நடத்தல் இல்லாம ஒரு நாட்டை நல்லபடியா நடத்த முடியாது. அதனால ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னனை வழி நடத்துறதுக்கு ஒரு ராஜகுரு வேணும். அதனால குரு பகவானுக்கு உண்டான வியாழக்கிழமைய வச்சு இந்த ராஜா ராணி இளவரசன் மந்திரி ராஜகுரு எல்லாரும் இருக்காங்க. அந்த நாட்டுல சுபிக்ஷம் இல்லைன்னா அந்த நாடு எப்படி செழிப்பா வளரும்? அந்த நாட்டுல சுபிக்ஷம் வரணும்னா சுக்கிரனோட அருள் வேணும். அந்த சுக்கிர பகவான் குறிக்கிற கிழமை வெள்ளிக்கிழமை. அதனால அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமைய வச்சாங்க. இது எல்லாருமே ராஜாவா இருந்தாலும் சரி, ராணியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்காக தான். மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால அதுக்கு அடுத்தது மக்களை குறிக்கக்கூடிய சனி பகவானை வச்சாங்க. இந்த ராஜா ராணி இவங்க காலத்துக்கு முன்னாடியே இருந்து இந்த கிழமைகள் எல்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் இந்த கிழமைகள் எப்படி அமைஞ்சதுங்கிறது அது நம்ம மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனாலும் ஒரு நாட்டுக்கு இந்த கிழமைகள் எப்படி பொருந்துதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.